எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து சோழவந்தான் ஸ்ரீனிவாசன். நான் வந்து ஆர்கனைசேஷனல் டெவலப்மெண்ட் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். மதுரையில் 2020 கன்சல்டிங் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 200 கம்பெனி கன்சல்டிங் பண்ணியிருப்பேன். என்னுடைய இந்த கிளைண்ட் கம்பெனிஸில் வேலைக்கு ஆள் எடுத்து கொடுக்குறதுங்கிறது வந்து மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. நிறைய பெயின் பாயிண்ட்ஸில் பெரிய பெயின் பாயிண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட் தான் அவங்களுக்கு. நான் வந்து சின்ன வயசில் ஒரு படம் பார்த்தேன். நீங்கள் கூட அந்த படம் உங்களுக்கு தெரியும். வறுமை நிறம் சிகப்புன்னு பாலச்சந்தரோட படம். அப்போ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ படிச்சிருப்பாரு, ஆனால் அவருக்கு வேலை கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாரு. இதுதான் ஒரு காலத்தில் நிலைமை. எங்கே பார்த்தாலும் போர்டு மாட்டிருப்பாங்க, சம்பளத்துக்கு ஆள் தேவையில்லை, சம்பள ஆள் கிடையாது, இங்கே வேலை காலி இல்லைன்னு போட்டிருப்பாங்க. ஆனால் என்னைக்கு வந்து இந்த லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் சொல்லிட்டு எக்கனாமி ஒரு சேஞ்சு, ஒரு பொருளாதார சீர்திருத்தம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்கனாமி பூம் ஆயிடுச்சு, எம்ப்ளாய்மெண்ட் பூம் ஆயிடுச்சு. எல்லா கடைகள்லையும் வெளியே போட்டு தொங்க வருது பார்த்தீங்கன்னா இங்கே வேலை ஆள் தேவை, பெண்கள் தேவை, ஆண்கள் தேவை, சேல்ஸ்மேன் தேவை, ஃபிட்டர் தேவை. அப்போ இதுதான் வந்து இருக்குது. இது ஒரு இது வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தால் கூட இதோடைய பெயின் பாயிண்ட் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஆள் வேலைக்கு வர்றது ரொம்ப கஷ்டமாயிடுது. என்னுடைய ஒரு கிளைண்ட் கம்பெனியில் ஒரு ஸ்டாஃப், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி, வேலைக்கு லேட்டாக வர்றான். 9 மணிக்கு வர வேண்டியும் 11 மணிக்கு வர்றான். என்னடா வேலைக்கு லேட்டாக வர்ற அப்படின்னு கேட்டால், ஓ என்னை திட்டுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து லீவ் சொல்ல வந்தேன், நான் கிளம்புறேன், நான் லீவ் இன்னைக்குன்னு சொல்லிட்டு போகிறான். டே 2 மணி நேரம் லேட்டானாலும் பரவாயில்ல, வேலையை படுறான்னு தான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கட்டத்தில் நம்ம இருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப எக்கனாமி டெவலப்மெண்ட், எம்ப்ளாய்மெண்ட் டெவலப்மெண்ட்டு. ஆனால் நம்ம ஆண்டர்பிரனர்ஸ்க்கு வந்து நல்ல ரைட் எம்ப்ளாயிஸ் கிடைக்கிறதுல பெரிய சேலஞ்ச் இருக்குது. இந்த இடத்துல வந்து என்ஆர்ஜி ரெக்ரூட்டர்ஸை நான் வந்து ரொம்ப கிராட்டிடியூடோடு நான் பார்க்குறேன். காரணம் என்னென்னா அவங்க இதுக்கு நிறைய மெனக்கெடுறாங்க. நான் என்னுடைய கிளைண்ட் கம்பெனியில் வந்து அக்கௌண்ட்ஸு, சேல்ஸ் மேனேஜர், ப்ரொடக்ஷன் மேனேஜர், சூப்பர்வைசர், அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், சரிங்களா, சிஆர்எம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர், இந்த மாதிரி ப்ரொஃபைல்ஸை வந்து நான் இவங்ககிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணிடுறேன். காரணம் என்னென்னா நம்ம வந்து பேப்பரில் நிறைய தடவை அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தாலும் வர்ற ஆள் வந்து நமக்கு செட் ஆக மாட்டுறாங்க, சரிங்களா. வந்து வேலைக்கு சேர்றாங்க, அதுக்கப்புறம் போயிடுறாங்க. அப்புறம் அவங்க வந்து நம்மக்கிட்ட ஃபோன் எடுத்து ஏன் வேலைக்கு வரலை, ஏன் வந்து ஆஃபர் லெட்டர் எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு ஃபீட்பேக்கும் நம்ம கொடுக்க மாட்டாங்க. பசங்க வந்து அந்த நமக்கு வந்து புரியவே மாட்டேங்குது. இப்போ என்ஆர்ஜி ரெக்ரூட்டோட பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டேட்டா பேஸ் அவங்க வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட் நிறைய வச்சுருக்காங்க. அவங்கள என்ன பண்ணுறாங்க, நம்ம பார்க்குறோமோ இல்லையோ அவங்க ஒரு தடவை கண்டிப்பாக பார்த்துடுறாங்க. தொடர்ந்து அவங்க வந்து அவங்கள்ட்ட டச்சில் இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட ஒரு ட்ரஸ்ட்டு, எம்ப்ளாய்கிட்ட, அந்த வேலை தேடுறவங்க கேண்டிடேட் கிட்ட நல்ல ட்ரஸ்ட்டை அவங்க பில்ட் பண்ணுறதுனால 3 பேர் லைன் அப் பண்ணுறா, அந்த 3 பேருமே இன்டர்வியூக்கு வந்துடுறான். நமக்கு அந்த 3 பேரில் ஒரு ஆளை சூஸ் பண்ணிட்டோம்னா என்ஆர்ஜி கிட்ட சொல்லிட்டு அவர் பண்ணிடுறாரு. இப்போ எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் தேவை. எங்களோட பட்ஜெட் வந்து ஒரு ஸ்மால் மீடியம் கம்பெனியோடைய சேலரி பட்ஜெட்டு, வேலை நிறைய இருக்குது. அப்போ சென்னையில் வேலை பார்த்த ஒருத்தரை என்ஆர்ஜி கண்டுபிடிக்குது. அவர் வந்து ஹோம் டவுன் மதுரை, வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாப்புல. பிள்ளைங்கள்லாம் பெருசாகிறாங்க, அவரை லைனப் பண்ணுறாங்க இன்டர்வியூவில். ஒரு 2-3 பேர் லைனப் பண்ணும்போது இவரும் வர்றாரு. இவர் எங்கள் மேனேஜ்மெண்ட் ஓனருக்கெலாம் பிடிச்சி போகுது. அப்போ ஜாயின் பண்ண வைக்கிறாரு. அவருக்கு ஒரு வேலையில் சேர்றேன்னு சொன்னவருக்கு ஒரு பெயின் பாயிண்ட், ஒரு டைமிங்கில் வந்து பிரச்சனை. அதை வந்து எங்ககிட்ட சொல்கிறதுக்கு தயக்கம். ஆனால் என்ஆர்ஜி கிட்ட ரெகுலராக ஃபோனில் பேசி நல்ல ஃப்ரெண்டானதுனால அவங்கக்கிட்ட அந்த உண்மையை சொல்லிடுறாப்புல. இந்த உண்மை எங்களுக்கு தெரியலன்னா என்ன ஆகிடும், எங்களுக்கு விஷயம் தெரியாமல் அந்த பையன், அந்த மேனேஜர் வந்து வேலைக்கு வராமல் போயிருப்பார். ஆனால் எனர்ஜி வந்து பேசி, சார் எங்களுக்கு ஒரு 1/2 hour 40 minutes அவர் கொஞ்சம் அட்வான்ஸாக நீங்கள் வந்து வேலையில் டைம் கொடுங்க சார், ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுங்க சார், அவர் பொண்ணு இந்த மாதிரி கிளாஸ் படிச்சுட்டு இருக்கு, எக்ஸாமுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு சார், ஒரு 3 monthsக்கு அப்புறம் அவர் திருப்பி நார்மல் டயத்துக்கு வந்துடுறாரு அப்படின்னு பேசும்போது ஓனரும் அதுக்கு சம்மதிச்சிட்டார். ஸோ அதனால் எனர்ஜி ரெக்ரூட்டர்ஸோடைய சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அமேசிங்கான சர்வீஸ், ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஸ்டாஃப் அவங்க. எனர்ஜி ரெக்ரூட்டர்ஸ் வந்து நம்ம ஸ்மால் மீடியம் கம்பெனிக்கு மதுரையில் இருக்கக்கூடிய ஃபோன் பண்ணால் பிக்கப் பண்ணி நமக்கு ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு அப்ரோச்சபிள் ஒரு ரெக்ரூட்மெண்ட் பார்ட்னர். அவங்களுக்கு வந்து என்னுடைய பெஸ்ட் விஷஸை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச்.